பாரதியார் பாட்டுன்னா உடனே ஓடி போய் படிக்கிறத விட்டுட்டு பாட்டுன்னா உடனே அப்படி எல்லாருடைய முயற்சினால தான் வந்ததுன்னு சொல்லணும் மொழியம்மா. நீ முடியாதம்மா. அந்த இசையாகப்பட்டது வார்த்தையை பற்றி கவலைப்படாமல் என்னத்தையும் நீ சொல்கிற அண்ணா இசை வடிவமாக சொல்கிற அப்படின்னு எல்லோரும் ரசிக்கிறாங்க. எல்லோரும் கோவிலுக்கு போகும்போது ஆனந்தமாக போகிறது. எல்லாருமே கோவிலுக்கு போகுது பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக சந்தோஷமாக, டேய் வாடா போடா வா நீ வா காமாட்சி வா வா முருகா வள்ளி நீ வா. ஏன் அந்த சந்தோஷம். சினிமா ஒரு பெரிய நமக்கு ஒரு இதுன்னு சொல்லணுமே ஒழிய சினிமா ஓகே அதை பற்றி ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த பக்தியிலேன்னு வந்தது தான். இம்பார்ட்டண்ட்டாக உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். கேளுமா. இந்த சினிமா இல்லை கச்சேரி அப்படின்றத தாண்டி பாட்டு மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும் வாழ்க்கையில், நிறைய அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒன்று மிஸ் அவுட் பண்ணதா வருத்தப்பட்டிருக்கீங்களா என்னைக்காவது? இல்லைங்க, எதுவுமே இல்லைடா தங்கம். அது மாதிரி ஒன்றுமே என்ன எல்லாமே நல்லதாகவே பகவான் பண்ணியிருக்கார். அதனால் ஒன்றுமே இல்லை. ஒரு ட்ரெயினில் போனால் கூட மனித நேயம் இப்போ ரொம்ப இருக்குமா. எங்கே பார்த்தாலும் இந்த மனித நேயம் இருக்கே எப்படியம்மா நான் சொல்லுவேன். பகவானுக்கு நிகரானதுமா அந்த மனித நேயம். மனித நேயம் இந்த ட்ரெயினில் போனாலும் பிளேனில் போனாலும் பஸ்ஸில் எங்கே போனாலும் அம்மா உட்காருங்க. எதுக்காக? எனக்காக இல்லைம்மா, இந்த இசைக்காக. மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த மக்கள் இல்லைன்னா நாம் ஏதம்மா. ஓகே, இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்ரிசியேஷன் இது வரைக்கும் உங்கள் லைஃப்லேயே கிடைச்சதுல த பெஸ்டஸ்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன். மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு சொல்லும்போது அம்மா கேபிஎஸ் என்னோட அந்த மாதிரி பாடினது ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி வேஷங்களும் இப்போது எல்லாம் இந்த தமிழ் கடவுள் முருகன்னு இப்போ பண்ணியிருக்கேன். அதுலேயே ஔவையார் மாதிரி பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம் எல்லாம். அதனால் அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது அப்பேற்பட்ட ஒரு அம்மா கேவி சுந்தராமலோட அந்த அவளோட ஆசீர்வாதம் தானே வழியே வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி எதுலேயுமே இல்லை. அதுதான் நான் மறக்க முடியாதன்னு நினைக்கிறேன்னா பகவான் அவளோட ஆசீர்வாதம் கிடைச்சதை தான் நான் மறக்க முடியாதுதான் நினைக்கிறேன்மா. மேடை நிகழ்ச்சியில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்காங்க உங்களுக்கு? மேடையில் பாடுற போது எல்லாரும் சினிமா பாட்டுன்னு நினச்சின்னு கூட்டம் போய் கூடுறது அவசியம் இல்லை. இந்த பக்திக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா எள்ளு போட்டால் எள்ளு விடாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி என்னென்னா இந்த பக்திக்காக அதை பார்த்து ரொம்ப மெய் மறந்து போயிருக்கேன். அடாடா இந்த என்னத்தைப்பா அந்த நாளில் போய் என்ன கூட்டம் அப்பா. ஜனங்கள் பக்திக்கு இன்றைக்கி ரொம்ப சின்ன பசங்கள்னுமா ரொம்ப பக்தி. அதுன்னு இல்லை, அந்த பக்திக்காக உட்காந்துருக்கிறத பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியாக ரொம்ப நெகிழ்ந்து போகிறேம்மா. ஒவ்வொரு கச்சேரியிலையும் ஜனங்கள் கூட்டம் குழந்தையிலேருந்து பெரியவாள்லேருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா, ரொம்ப மகிழ்ச்சியம்மா. ஆமாம்மா. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, கேபி சுந்தரம்மாள் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அவகிட்ட கத்துன்ற விஷயம் என்னன்னா, ரொம்ப பவ்யமானவள். அவளுக்கு எனக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க பெருமைப்படுறேன். அவள் கிட்டப்பாவோட வாழ்ந்திருக்கா, ஆனால் கல்யாணமாக பண்ணிக்கல. ஆனால் கிட்டப்பா ஊருக்கு போனபோது திடீர்னு ஒரு சின்ன அகால மரணம் ஆயிட்டார். ஆனால் கல்யாணம் பண்ணிக்காமையே வெள்ளைப்புடவை கட்டின்னுட்டா. கல்யாணமே ஆகலை, மனசால தான் நினச்சா. ஆனால் அவர் இல்லைன்னதும் வெள்ளைப்புடவை அவள் கட்டின்னுட்டா. அதை நினச்சி நான் ரொம்ப எப்பவும் நெகிழ்ந்து போவேன். இப்பவும் அதை நினச்சா ரொம்ப கண்ணீர் வடிப்பேன். அடாடா அவளுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக அதை நினைப்பேன். இப்போது நம்பிடையே என்னுடைய கணவர் இல்லை, இருந்தாலும் அவர் இருக்கிறதா நினச்சிட்டு நான் எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு தோற்றம் தோணணும்னு எனக்கு அதுதாம்மா. முருகா முருகா. அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று அதுதான். ரொம்ப நிறைய பாசம் நீங்க பேசுற பேச்சுல தெரியுது. நீங்க யாரை பத்தி பேசினாலுமே ரொம்ப பாசமா ரொம்ப ஆசையா பேசுறீங்க ஒருத்தவங்களை பத்தியும். இது நிஜமாலே லைஃப் லாங் தொடரணும். இன்னும் நீங்க நிறைய பேரை மீட் பண்ணணும். எல்லார்கிட்டயுமே இதே மாதிரி அன்பை நீங்க பகிர்ந்து முருகனோட செயல்ல இன்னும் எல்லாரையும் பார்த்து எல்லார்ட்டையும் நான் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரோடையும் சந்தோஷமாக எல்லாரும் இருக்கணும். முருகனோட செயலில் எல்லாரோடையும் மறுபடியும் நிகழ்ச்சி வாழ்ந்துட்டே முருகனோட செயலில் அவனோட செயலில் இதே மாதிரி எப்பவும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேம்மா.
ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து வசந்த் டிவி நேயர்களுக்காக வந்து இவ்ளோ கேள்விகள் நான் கேட்க உங்க அனுபவங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க எங்க கூட. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நம்ம வசந்த் டிவி மூலியமா எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லாரும் தீர்காயுஷா, எல்லாரோடையும் சக குடும்பச்சு க்ஷேமமா எல்லாரும் என் அப்பா முருகனோட செயலில் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு இந்த வசந்த் டிவி மூலிமா எல்லாருக்கும் என்னோட ஆசீர்வாதத்தை மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இது ரொம்ப மனசு முருகனை வேண்டி பண்ணுறேன். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு இந்த வசந்த் டிவி மூலிமா தெரிவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாருக்கும் இந்த என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். முருகா முருகா முருகா. இந்த நிகழ்ச்சியை முடிவு பண்றதுக்கு வந்து ஒரு அழகான பாட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த பாட்டு பாடினா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா நானும் இங்கேருந்து கிளம்புவேன், நீங்களும் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆசையில் கேபி சுந்தராம்பாள் அவங்க பாடின அந்த வாழ்க்கை என்னும் ஓடம் அந்த பாட்டு பாடி நிறைவு பண்ணிக்கலாம். சரி, அது ரொம்ப சூப்பரான பாட்டு தான், நீ கேட்கறதுல ஒன்றும் தப்பே இல்லை. அப்பேர் விட பாட்டுறது. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்ன தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினில மறக்க ஒண்ணா வேணும். வாழ்க்கை என்னும் ஓடம். அடாடா, இந்த வாழ்க்கை இருக்கே அது ஓடம்மா, வாலிபம் என்பது. அடாடா, எப்படிம்மா நீ ஒரு சின்ன வயசு, நான் வாழ்க்கை ஓடம். அந்த மாதிரி கேட்குற கேள்வி ஒன்றுன்னு. உன் பேர் என்னம்மா? சூர்ணி. அப்போ சூரணி, அப்புறம் வேற என்னத்த? அதுதான் இந்த மாதிரி கேள்வி. அடாடாடா முருகா, எப்படிம்மா இந்த பேருக்கு ஒத்தாம்சா நீயும்? சில பேருக்கு பேருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் உனக்கு வெரி குட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியம்மா. நீ கேட்குற கேள்வி ஒன்றும் உன் பேருக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கம்மா முருகா. ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சேன் அப்படின்றத தாண்டி இவ்வளோ அப்ரிசியேஷன் உங்ககிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது கடமையம்மா, உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறது என்னுடைய கடமையம்மா முருகா. தேங்க்யூம்மா. தேங்க்யூப்பா. நன்றியம்மா.